தஞ்சை மாவட்ட ஏஐடியூசி ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு நேற்று நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். ஆர்ப்பாட்டத்தினை ஏஐடியூசி தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சந்திரகுமார் தொடங்கி வைத்தார். மாநில செயலாளர் தில்லைவனம் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்தார். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை தனியார் மயமாக்கக்கூடாது, புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், ஆட்டோ தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் பெட்ரோல் டீசல் வழங்க வேண்டும், ஆட்டோ தொழிலை சீரழிக்கும் ஓலா, ஊபரை தடை செய்ய வேண்டும், தமிழக அரசே ஆட்டோ செயலியை உருவாக்க வேண்டும், தனியார் மினி பஸ்கள் அவரவர் வழித்தடங்களில் மட்டுமே இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. இதில் ஏஐடியூசி மாவட்ட தலைவர் சேவையா, மாவட்ட செயலாளர் துரை மதிவாணன், மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜன், தெரு வியாபார சங்க மாவட்ட செயலாளர் முத்துக்குமரன், ஆட்டோ சங்க நிர்வாகிகள் மலைச்சாமி, ஆனந்தராமன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாநகர தலைவர் ரமேஷ் நன்றி கூறினார்.